கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. காரணம் என் சம்சாரத்துக்கிட்ட சண்டை, உங்கள் மருமகக்கிட்ட சண்டை, பிரச்சனைக்கு அண்ணாடுவேன். வீட்டுக்கு வந்தால் எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்குது. என்னோடய சம்பளத்துக்கு என்னோடய குடும்பம் காப்பாற்றுறதுக்கு இது எல்லாமே பார்த்தா நீங்கள் பாரமாக தெரியுங்க. அதனால் நீங்கள் வீடு விட்டு கிளம்பிடுங்க. நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்டா இப்படி சொல்கிற? உங்களை எத்தனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன். எத்தனை கஷ்டப்பட்டு இப்பவுமே எத்தனை அங்கே எத்தனை ஜோலி இதாக போகிறோம் வர்றோம். இப்படி இருக்கிற போது என்னை வெளியிடாட்டம்னு சொல்றியாடா? இப்படி ஒரு மனசு வந்து சொல்றியாடா? எப்படா சம்பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நான் உங்களை பார்ப்பேன். ஒன்றுமே சம்பாதிக்க வெறும் கையில் உன்னை சம்பாதிச்சதே வெறிக்காரி மணிக்கு. நான் உன்னை சம்பாதிச்சு காப்பாற்றி பெருசு பண்ணி இப்படி எல்லாம் நான் வச்சிருந்தேன். எங்க போவீங்க, என்ன செய்வீங்க? எங்கெல்லாம் போய் போனேன் எடுத்துட்டேன். அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். கிளம்புங்க. நீங்க எப்படா கிளம்பி நான் இங்க போட்டு கிளம்புங்க. நீங்க வெளியே கிளம்புங்க. என்ன சொல்றேன்? எப்படி என் பாட்டு கூட்டிட்டு போய் எங்கே போட்டு போயிட்டீங்கன்னா எங்க விட மாட்டேன். நம்ம ஆள வந்து நம்ம போலாம். நம்ம போலாம். எங்கமா போற இப்படி கூட்டிட்டு போறீங்க நான் சொல்றேன்னு சொல்லி அவங்க வேணா சொன்னாங்க போச்சா நம்ம தலைக்கு வா நம்ம போறோம். நீ புள்ள வெச்சினே நல்லா சந்தோஷமா இரு. நல்லா பத்தி கவலைப்படாத. நாங்க கையாவுல காலாவுல போறோம். எங்கயோ போய் அப்பா அம்மா எல்லாம் நினைச்சுக்கோ. நம்ம புள்ள எல்லாம் ஆயிடும். அப்ப நம்ம கோயில் போறோமா இல்ல? இப்படி கூட்டிட்டு போறீங்க. நான் எங்கமா ஊர் வந்து என் உயிர் வேற காப்பாத்துங்க வா. எப்படி காப்பாத்துங்க? நான் யாரும் வலிக்கு பாத்து வேற காப்பாத்து. எப்படி காப்பாத்து? விட்டு போட்டு நான் எப்படி வெளிய வரட்டு? என்ன பண்ணிட்டு அவன் வெளிய போறானே போய் தான் அவன் விட்டு போட்டு எனக்கு வரக்க மனசு இல்லையே. அது முன்ன வெளிய போறானே அவன் போறது என்ன பண்றியா? சோறு ஒரு மாதிரி போட்டால் கூட நான் அப்படி விட்டுட்டேன். அவன் வந்தாடி தான் பாப்பான் புள்ள தான் பாப்பான் கூட நம்ம கடை முடிஞ்சு போச்சா. நம்ம கிளம்ப ஊராது ஓடாது. என்ன கோயில் வந்து சாவா. எப்படியா? எங்க போலாம். அது நானும் வச்சா அத தண்ணி ஊத்துவா. நான் ஊரு பிச்சை தூங்கவா. அந்த குழந்தைகளை விட்டு போட்டு எப்படி இருக்கும்? ஆபா நம்ம என்ன பண்ண காப்பாத்துவா. நான் ஊர் பாக்கத காப்பாத்தியா. எப்படியம்மா காப்பாத்து வேலை வச்சு? நான் காப்பாத்துவா. அது வச்சு நான் ஊரு விட்டு நான் போப்பட்ட யாரும் நீ போப்பட்டல. வா நம்ம கிளம்ப நம்ம கோயில் போய் பிச்சை தூங்கலாம். வா நான் பாத்துவா. நான் ஊரு யாரும் இல்ல. நான் சம்பாதிச்சு போறேன். கண்ணு பாரு. நான் போறவா. அவ்வளவுதான். எங்கப்பா பையன் சோறு போட மாட்டேங்கிறான். அவன் எப்படி என்ன பண்ணுவான்? அவன் விட்டு போட்டு போறதுக்கு மனசு இல்ல. அவன் சோறு போட மாட்டேங்கிறான். சரிங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற இடத்த கூட்டு போறேன். உங்களுக்கு எல்லாம் கவனிப்பாங்க. சாப்பாட்டுல இருந்து படுக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து பாத்ரூம் வந்து எல்லாம் உனக்கு வசதி பண்ணி விடுறாங்க. சோறு போடுவாங்களா? எல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு வந்து பாரு வைத்திய சொல்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. வைத்தியம் பார்ப்பாங்க. அப்படி ஆள் இருக்குங்களா? நம்ம நானும் வந்துட்டு போய் நீ வா கழுவி வா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்கதான் உங்களை சேர்க்க போறோம். நீங்க இங்கே சாப்பிட்டு இங்கே பட்டு இங்கே எப்படி இருக்கலாம். அப்ப சோறு போடுவாங்களா? தாராளமா போடுவாங்க. உங்களுக்கு தேவையான கொடுப்பாங்க. வாங்க. சாப்பாடு வாங்க தாத்தா பாட்டி வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பண்ண கட்டி பிள்ளையாச்சு. எங்க ரெண்டு பேரும் ஊர் விட்டு வெளியே போக சொன்னோம். நாங்க எல்லாம் போட்டோம். மறுபடியும் தான் ஒரே பையன். ஆமா குழந்தை ஒரு ரெண்டு அவங்க. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க தாத்தா பாட்டி. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. இந்த ஓம் இருக்கு யார் சொன்னது? தடத்துல போயிட்டு இருக்கா. அப்புறம் சரிட்டு அப்புறம் கூப்பிட்டாங்க. நான் சொல்லுங்க சார். என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்லி வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். அந்த இடத்துல வந்து நீங்க நிம்மதியா. ரொம்ப நன்றி சார். சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நாங்க பாத்துக்கிறோம். எப்பதான் ஹெல்ப்னா உங்களை கூப்பிடுறோம். அப்ப நீங்க வாங்க. சரிங்க தாத்தா பாட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? சரி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட், நம்ம அப்புறம் பேசலாம். சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு சும்மா பசிமா நம்ம சாப்பிடுமா. சாப்பாடுலாம் நல்லா இருக்கா தாத்தா பாட்டி? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல எங்க ஓம் பேர் தெரியுங்களா? தெரியாது. ஓம் பேர் வந்து நேசம் முதியோர் இல்லம். சரி. இது வந்து இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். இலவசமா தான் நடத்துறோம். சரி. பணம்லாம் எதுவும் வாங்கல. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். இங்க நாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இங்க நர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆமாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வலி இல்ல உடம்பு சரி எதுவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு எதனா நாங்க ஹாஸ்பிட்டல் சிகிச்சை கூட்டிட்டு போவோம். மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பிபி சுகர் இருந்தா நாங்க மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். சரி, நீங்க உங்க பேரு நீங்க எந்த அட்ரஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அட்மிஷன் போட்டுறேன். ஆதார் கார்டுலாம் வச்சிருக்கீங்களா? சரி, பேர் சொல்லுங்க. முத்துசாமி. அட்ரஸ் இப்ப இந்த திருப்பூர் 3வது வீதி நடக்க வைப்போம். அதுக்கப்புறம் டீ கொடுப்போம். சரி. அதுக்கப்புறம் 10 மணிக்கு நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவோம். திருக்குறள்லாம் எடுப்போம். சரி. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். மதியம் லஞ்ச் கொடுப்போம். சரி. திரும்ப 4 மணிக்கு மேல உங்களுக்கு வாக்கிங் நடக்க வைப்போம். சரி. அப்புறம் எக்ஸசைஸும் செய்ய சொல்லுவோம். சரி. அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும்ன்றதுக்காக. சரி சரி. எப்பவுமே கேட்கலாமா? ஆமாங்க. எங்க தாத்தா பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? சரி. வாங்க. இப்ப எல்லாரும் வந்து எங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசுங்க. எங்க ஊர்ல இருக்க தாத்தா பாட்டி எல்லாம் பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. சரி. நீங்களா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. திருப்பூருங்க. ஆமாங்க.
அவ்வளவு தூரத்துக்கு இங்க ஆமா வந்தங்க பையன் முடிக்க விட்டான் ஒண்ணுமே வழியில அப்படியே ரோட்ல வந்தங்க நீங்க பார்த்து காட்டு நாங்க எங்கள் நேசம் இலவச முதியோர் இல்லத்திலிருந்து பேசுறோம். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் தாத்தா பாட்டிங்க வந்து எங்க இல்லத்திற்கு சேர்ந்துக்கலாம். இது வந்துட்டு இலவசமான முதியோர் இல்லம் தான். இந்த முதியோர் இல்லம் உங்களுக்கு தெரியலனாலும் முதியோருக்கென்று ஒரு அதாவது 14567 என்ற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும். நன்றி.